வீடியோ சாங்க நீங்க பாத்துட்டு இந்த ஸ்டெப் புரியல அப்படின்னு நீங்க வந்து என் வீடியோ சாங் டுட்டோரியல பாத்தீங்கன்னா கண்டிப்பா புரியும். நான் தான் உங்களுக்கு வெல்கம் டு என்கேஎல் டான்ஸ். நீங்க நம்ம என்ன ஸ்டெப் பார்க்க போறோம்னா தமிழ்ல பாத்திருக்கீங்க. கொய்யால என்னடா டான்ஸ் தலைமுடி போட போட்டு வெளுத்து லாஸ்ட் தான் பிச்சு பிச்சு போட்டுட்டாங்க. அவர் வயசான மீடியா இருக்கு போக எங்க போறாரு மாற்று கருத்தே கிடையாது. சேகர் மாஸ்டர் சல்யூட் உங்களுக்கு. ஸ்டெப் பிக்சர் இருந்தீங்க எப்படி ஸ்டெப் எப்ப பாக்குறது சிம்பிள் ஸ்டெப் ஆனா போட்டு பார்த்தாலும் தெரியாது எவ்வளவு ஹெவியா இருக்குது. பாக்க ஸ்டெப்புக்குள்ள போயிடுவோம். ஸ்டார்டிங் ஸ்டெப் எப்படி போல 1 2 பாருங்க ரைட் சைடு கையில இருந்து 1 2 திரும்ப ரைட் சைடு கால 1 2 திரும்ப 1 2 ரைட் சைடு கால தூக்கி 1 2 ஒரு ஷேக் திரும்ப வச்சிட்டு இன்னொரு ஷேக். ஓகே வாயில மியூசிக் பண்ணிட்டே பண்றேன் பாருங்க. டங் 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 டக் டங் 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 டங். உங்க லெஃப்ட் சைடு கால் பேக் விட்டு டங் டங் பண்ணி முடிச்சு போய் அப்படியே லெஃப்ட் சைடு கையா மேல வைங்க. அங்க டங் 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 பாஸ் ஒண்ணு டங் டங். ஓகேங்களா? அப்ப ரைட் சைடு கால் ரைட் சைடு கையில இருந்து இங்க பாருங்க டக்கட 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 இதுதான் இருக்கு. 1 ரைட் சைடு சொல்றது 2 2 அதே இதே ஸ்டெப் டக்கட 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 டக் டக்கட டக்கட 1 2 மியூசிக் பாடுறது ஒரு மாதிரி இருக்குல்ல. பட் அப்பதான் உங்களுக்கு புரியும். புரியலாட்டி அந்த மியூசிக் எனக்காச்சும் உங்களுக்கு கரெக்டா ரிப்பீட் எடுக்கிறதுக்கு. அது முடிச்ச பிறகு ரைட் சைடு கால் வந்து பாருங்க 1 2 க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப ஓபன் எடுக்கணும். 1 2 திரும்ப 1 2 3 4. ஓகேங்களா? இப்ப ரைட் சைடு கால் முன்னாடி வச்சு 1 2 போயிடணும். 1 பேக் பண்ணணும் 2 திரும்ப 1 2 3 4. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ரொட்டேஷன் ரைட் சைடு வச்சுங்க பாருங்க 1 2 நல்ல ரொட்டேஷன் ஆகும். கேமரா கட்டா உங்களுக்கு நான் ஸ்லோவா வச்சிருக்கேன். கேமரா கட்டா ஒரே காரணம் பண்றேன். 1 2 பண்ணி 2 ரைட் இருக்காது 1 2. ஓகேங்களா? திரும்ப அதே ரொட்டேஷன். ஓகேங்களா? 1 2 1 2. ஓகேங்களா? முடிச்ச பிறகு ரைட் சைடு கால் பாருங்க 1 2 லெஃப்ட் சைடு கால் வந்து 1 2 இந்த கை 1 2 இப்ப மேல ரைட் சைடு முன்னாடி 1 2 திரும்ப வந்து 1 2 1 2. ஓகேங்களா? இது முடிச்சு அடுத்த டேக்கு சரிங்களா? மியூசிக் எப்படி வரும்? அடுத்து அப்படி போட்டு மியூசிக்கு பாருங்க. முடிச்ச பிறகு லெஃப்ட் சைடுல இருந்து விசில் சொல்றேன். விஜய் வந்து இப்படி பண்ணுவாரு அப்படி பண்ணுவாரு. ஆனா ஆக்சுவலி இந்த ஸ்டெப் வந்து இப்படி வரும். ஓகேங்களா? தளபதி பண்ற மாதிரி பண்ணிடுவோமே ஒன்னும் பிரச்சனை இல்லை. 1 2 காலு 1 2. ஓகேங்களா? 1 2 1 2. ஓகே முடிச்சு முடியும் 1 2 3 4. ஓகேங்களா? 10 10 10 10 2 டைம்ஸ். ஓகேங்களா? 2 டைம்ஸ் முடிச்ச பிறகு நெக்ஸ்ட் கொஞ்சம் பார்த்து கஷ்டமா இருக்கும். ரொம்ப ஈஸியா முடிச்ச பிறகு கால பாருங்க 1 2 3 4. ஓகேங்களா? 1 2 3 4. கையை பாருங்க. இப்ப கை மாற்றி மாற்றி வச்சுப்போம். 1 2 3 4. ஓகேங்களா? 1 2 3 4 1 2 3 4. ஓகே ரைட்டா வரணும். கரெக்ட் எல்லாம் சொல்லுங்க கரெக்ட். ஓகேங்களா? 1 2 3 4 1 2 3 4 ரைட் ஜம்ப் பண்ணி பண்ணுங்க. ஓகேங்களா? 1 2 3 4 1 2 3 4 ஜம்ப் பண்ணி பண்ணுங்க. ஓகேங்களா? நீங்க முடிச்ச பிறகு அடுத்து 1 2 அப்படின்னு 1 2 3 4 இது 1. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப் நெக்ஸ்ட் டேக்கு போக்கிரி பொங்கல் மியூசிக் சரிங்களா? போக்கிரி பொங்கல் போக்கிரி பொங்கல் ஃபர்ஸ்ட் லெஃப்ட் கை பொசிஷன் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? டக்க 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 பாருங்க. அதாவது 1 2 3 4 திரும்ப 4 இருந்து ஆரம்பிக்கும். 1 2 3 4 முடிச்சாச்சு திரும்ப இருந்து ஆரம்பிக்கும். ஓகேங்களா? டக்கு டக்கு டக்க டக்கன் டக்கு டக்கு டக்கன் டக்கு 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 டக்கன் டக்கன் முடிஞ்சு அது டக்கு காலு. ஓகேங்களா? டக்கு டக்கட டக்க டக்கன் புரிஞ்சுல? அது முடிஞ்சு ரைட் சைடு கால் இங்க பாருங்க டக்க டக்கட இவங்க டக்க டக்க திரும்ப அப்படியே ரைட் சைடு டக்க டக்கட டக்க டக்க
முடிச்ச பிறகும் லெஃப்ட் இருக்கே மேல வரும், ரைட் இருக்கே கீழே வரும். சுத்திக்கிட்டே 1 2 3 4 அப்படி பேக் வந்துட்டு பாத்தி கம்மிங் ஒத்த வந்து இந்த பொசிஷன் வந்துடணும். அது வாத்தி நிமிஷம் ஓகேங்களா. ரைட் சைடு கையில இருந்து லைட்டா மூவ் ஆகணும். ரைட் சைடு கால்ல இருந்து பாருங்க 1 இது பேக் எடுக்கணும். 1 2 3 4 பாருங்க. ஃபர்ஸ்ட் கால் இப்படி வச்சு ரொட்டேஷன் ஃபர்ஸ்ட், அடுத்து காலை தூக்கி இப்படி பண்ணணும் ஓகேங்களா. 1 2 3 4 1 2 3 3 பண்ணிட்டு இந்த பக்கம் இந்த காலை தூக்கி ஓகேங்களா. திரும்பவும் அதே இது 1 2 3 4 1 2 முடிச்சுட்டு கிக்கு ஜம்ப் ஓகேங்களா. ரொம்ப ஃபாஸ்டா போற மாதிரி தெரியும். நீங்க வந்து சாங் அவருடைய லுக்க பார்த்து வச்சு பார்த்த ஸ்டெப் பாத்தீங்கன்னா இந்த ஸ்டெப் புரியலையே அப்படின்னு வச்சு இந்த ஸ்டெப் நான் சொல்லி கொடுக்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா புரியும். ஜம்ப் எடுத்த பிறகு இந்த பாருங்க, அதாவது ரைட் சைடு கால்ல இருந்து அந்த கை இப்படி இருக்கணும் ஓகேவா. 1 2 3 ரைட் சைடு 1 2 3 4 ஓகேவா. 1 2 3 4 கால் வச்சு எங்க இருக்க ரைட் காலும் ரைட் சைடு காலும் கழுத்தும் 1 2 3 4 திரும்புவோம் 1 2 3 4 கால் தள்ளி வச்சு இங்க பாருங்க திருப்ப காலை 1 கைதுவோம் 2 3 ஓகேங்களா. அதாவது டக்கன் 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 ஓகேங்களா. அப்படி முடிச்சுட்டு ரொட்டேஷன் அது லியோ முடியும்ல லெஃப்ட் சைடு கால சுத்தணும் ஓகேங்களா. முடிச்சுட்டு லெஃப்ட் சைடு கால வச்சு சுத்திட்டு லெஃப்ட் சைடு லைட் எடுத்து விட்டு இப்ப முடிச்சு ஓகேங்களா. ஓகே அடுத்த டைம்ல கொஞ்சம் எனர்ஜி டேக்கு பாத்துக்கங்க. அதாவது இந்த கிராஸ் நிக்கணும் ஓகேங்களா. வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட் டான்ஸ் கொஞ்சம் வித்தியாசம் பண்ணியிருந்தாங்க. இந்த ஸ்டெப்பை தளபதி வந்து 2 டைம்ஸ் இப்படி பண்ணியிருந்தாரு. அவங்க வந்து 1 2 இப்படி பண்ணிருந்தாங்க ஓகேங்களா. 1 2 இப்படி பண்ணிருப்பாங்க, நெஞ்சு செஸ்டோட எடுத்துருப்பாங்க. நம்ம தளபதி மாதிரியே பண்ணிடுவோமே சரிங்களா. பாருங்க 1 ஓகேங்களா 2 சாரி 1 2 நெக்ஸ்ட் ரைட் சைடு கையை வச்சு ரைட் சைடு காலை தொடரணும், லெஃப்ட் சைடு கையை வச்சு லெஃப்ட் சைடு காலை தொடரணும். 1 2 ஓகேங்களா. 2 முடிச்ச பிறகு நான் முன்னாடி சொன்ன ஸ்டெப் மாதிரி தான் 1 பாருங்க. இந்த ஸ்டெப் ஆல்ரெடி போட்டு நம்ம 1 2 செஞ்சுச்சு. அடுத்து ஒரு டச் ஜம்ப் பாருங்க 1 2 ஓகேங்களா. திரும்ப அதே பண்ணி முடிச்சு திரும்ப அதே 1 2 3 4 5 6 7 8 9 ஓகேங்களா. முடிச்ச பிறகு அப்படியே கண்டினியூ பண்ணணும்னா இந்த பாருங்க கை வச்சுக்கங்க. ரைட் சைடு ரைட் சைடு அப்படி வச்சுக்கணும். அப்படி இந்த ஷேப்ல திருப்பி வச்சுக்கணும் ஓகேங்களா. 1 ஜம்ப் 2 திரும்பவும் 1 ஜம்ப் 2 பண்ணி முடிச்ச பிறகு ரைட் சைடு வச்சு 1 ஃபர்ஸ்ட் இப்படி 2 அடுத்து கீழே 3 4 திரும்பவும் 1 2 3 4 அதே திரும்பவும் எப்படின்னா இந்த இது ஓகேங்களா. இது 1 2 3 4 1 2 3 4 ஓகே. ஸ்டெப் ஓவர் ஆயிடுச்சு அவ்வளவுதான். அது முடிச்ச பிறகு ரைட் சைடு வச்சு ஓகே பிளாஸ்ட்